விதிப்படி நீ இங்க வருவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஐயா, என் தாடிகாரனுக்கும் என் குடும்பத்துக்கும் ஒரு இச்சாதாரியால சாபம் ஏற்பட்டு எல்லாரும் உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. அவங்கள நான் காப்பாத்தணும். அவங்கள நான் கூட்டின்னு இந்த சித்தர் கோயிலுக்கு வந்தேன். அவங்க இந்த செங்காட்டுக்குள்ள இருக்கிற அரிய வகை கறந்த பூ எடுத்துன்னு வர சொன்னாங்க. அத்தை நான் உடனே கொண்டு போனோம் சாமி. அதுக்கோசரம் தான் நான் இங்க அழிஞ்சு நிறுகிறேன். தயவு செஞ்சு அந்த பூ எங்க இருக்குன்னு சொல்லுங்க சாமி. நீ பல ஆபத்துகளை தாண்டி வந்திருக்கன்னு நல்லாவே தெரியுது. இப்ப உன்னால அந்த கரந்தை பூவை எடுக்க முடியாது. ஆனா இப்ப எங்களால ஒரு உதவி மட்டும் செய்ய முடியும். எங்க அப்பன் தண்டக சிவன் இருக்கக்கூடிய கோவில்ல உன் புருஷன் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கான். நடு ஜாமம் முடியறதுக்குள்ள அவன் உயிரை காப்பாத்தணும். எங்க தவத்துடைய சக்தியினால உன் கணவனை சாக விடாம மீட்டு மறுபடியும் உன்கிட்ட கொடுக்கறோம். சாமி, எனக்கு என் தாடிகாரனோட உயிர் எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு அந்த குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொருத்தவங்க உயிரும் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்களையும் நான் காப்பாத்தி ஆகணும். அதுக்கு வேற ஏதாவது வழி இருக்குதா? அதுக்கான ஒரே வழி கறந்த பூ மட்டும்தான். ஓ புருஷன் உயிர் ஊசலாடிக்கிட்டு இருக்கு. இதுல ஏதாவது ஒரு உயிரை பறி கொடுத்துதான் ஆகணும். நாங்க சொல்றத நீ கேட்டா உன் கூடவே வந்த உன் கணவரோட உயிரை நாங்க மீட்டு கொடுப்போம். உன் குடும்பத்துல இருக்கிற யாரையும் காப்பாற்ற முடியாது. அப்படி உன் குடும்பத்துல இருக்கிறவங்க உயிரையும் காப்பாத்தணும்னா அதுக்கு நீ அந்த கறந்த பூவை எடுக்கணும். அப்படி அந்த அரிய வகை கறந்த பூவை எடுக்கணும்னா அதுக்கு நீ உன் உயிரை கொடுக்கணும். பாப்பா, எனக்கு வேற வழி தெரியல. இங்க என்ன நடக்குதுன்னு உனக்கே நல்லா தெரியும். அம்மா எடுக்கிற இந்த முடிவுக்கு நீ துணியா இருப்பேன்னு நான் நம்புறேன். சாமி, என் தாடிக்கார உயிரையும் குடும்பத்துல இருக்கிறவங்களோட உயிரையும் காப்பாத்த நான் ஏன் உசுர கொடுக்க தயாரா இருக்கிறேன். தயவு செஞ்சு நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. செங்காட்டுக்குள்ள வட திசையில அந்த பூ இருக்கு. உன் ஒருத்தியுடைய கண்ணுக்கு மட்டும்தான் அது தெரியும். சாமி, என்னோட கண்ணுக்கு மட்டும்தான் தெரியும்னா எனக்கு புரியல சாமி. உன்னோட உடம்புல இருந்து ரத்தம் வெள்ளமா பெருக்கெடுத்து ஓடணும். அந்த ரத்த வெள்ளம் பட்டு பூமிக்குள்ள போகணும். அதுக்கப்புறம் தான் அந்த பூ உனக்கு கிடைக்கும். ஆனா அந்த கரந்தை பூ உன் கைக்கு வர்றதுக்கு முன்னாடியே ஒருவேளை உன் உயிர் போனாலும் போயிடும். நான் உயிரோட இல்லாட்டி என்ன, அதான் நீங்க இருக்கிறீங்கல்ல, நீங்க எப்படியாவது என் தாடிகாரனையும் என் குடும்பத்தையும் காப்பாத்திருவீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இப்ப நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. நீ போய் இந்த புடவையை கட்டிக்கிட்டு வாமா. சரிங்க சாமி. ஓம் நமச்சிவாய. உடன் கர்ஜனைத்து வரும் சிம்மம் கொடு கொட்டி வில் கத்தி சிறு உடுக்க பேசி வரும் நாதம் பூர்வஜ்ரம் ருத்ராட்சம் திரு சங்கு உடன் பிறந்த சக்கரம் மணி பிரம்பு சிறு கரும்பு நல்லங்கு சத்துடன் பாசம் கோடாரி கொடு சூரி என ஆயுதங்களுடன் தோன்றும் நவச்சண்டி அவை ஏண்டி உன் பார்வை வீசு அது போதும் மகமாயே. இன்னும் 4 கணிதா இருக்கு. இந்த ஆன்மா தாங்குமான்னு தெரியலையே. பூஜை முழுமையா முடியணும். தேங்காயை உடை. ஓம் நம சிவாய.
ஓம் நமச்சிவாய. ஜெகதீஸ்வரா, ஜெகதீஸ்வரா, வேதபுரீஸ்வரா, ஜெகதீஸ்வரா, ஆதியே பரம்பொருளே ஆசிராமணீஸ்வரா, ஓம் நமச்சிவாய பரமேஸ்வரா ஈஸ்வரா. ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய. இதை வாங்கிக்கோங்க. இந்த பெண் எழுந்ததும் அவளிடம் இதை கொடுத்து விடுங்கள். அவளுடைய பரிபூர்ண அர்ப்பணிப்பை நான் முழுமனதோடு ஏற்றுக்கொண்டேன். செங்காட்டு எல்லையில் இருக்கக்கூடிய தண்டக சிவன் கோயிலுக்கு எந்தவித தடையுமின்றி இந்த பெண் செல்வதற்கு முழு மனதோடு வரமளிக்கிறேன். அம்மா எழுந்துரு தாயி. சாமி, பூஜை முடிஞ்சதா? இப்போ இங்க என்ன நடந்துச்சு? அது சிவ ரகசியம். இந்தா நீ தேடி வந்த கரந்த பூ. ரொம்ப நன்றி சாமி. நீங்க தயவு செஞ்சு என்னோட வாங்க. அந்த தண்டக சிவன் கோயிலுக்குள்ள மனுஷ பிறவியும் பெண்களும் போக கூடாதுன்னு சொன்னாங்க. அதனால என்னால உள்ள போக முடியாது. இப்போ நான் என் தாடிகாரனை காப்பாத்தி ஆகணும். நீங்க என் கூட வந்து தாடிகாரனை காப்பாத்தி கொடுங்க சாமி. அதுக்கு நாங்க ஒரு வழி பண்றோம். ஓம் நமசிவாய ஓம் நமசிவாய ஓம் நமசிவாய ஓம் நமசிவாய ஓம் நமசிவாய ஓம் நமசிவாய. சிவனுடைய பரிபூர்ண ஆசீர்வாதம் உனக்கு உண்டு. நீ இப்ப இந்த கரந்தை பூவோட தண்டக சிவன் கோவிலுக்குள்ள செல்ல முடியும். சிவன் நீ அந்த கோவிலுக்குள்ள போக அனுமதி கொடுத்துட்டாரு. இனி உனக்கு எந்த தடையும் இருக்காது. ரொம்ப நன்றி சாமி. ஓம் க்ளீம் க்ரீம் ஸ்வாஹா. யோ, எழுந்திரியா? ராணி ராணி எனக்கு என்னாச்சு? அம்மா அந்த பூ கிடைச்சிருச்சா? கிடைச்சிச்சியா? இதான் அந்த பூ. முதல்ல வாயா, இது எத்தனை சித்தர் சாமி குடிலுக்கு போவோம். அங்க தாத்தா பாட்டி சித்தி எல்லாம் எப்படி இருக்கிறாங்களோ. சீக்கிரமா போய் இந்த பூவை கொடுத்தாதான் அவங்கள காப்பாத்த முடியும். ஆனா என் கால் அடிபட்டு இருக்கே, என்னால எப்படி வர முடியும்? யோ, அது அப்புறம் சொல்றேன், நீ போலாம் வாயா. வா. என் கால்ல எந்த வலியும் தெரியல. அதெல்லாம் ஒரு பெரிய கதையா, நான் அப்புறமா சொல்றேன். நீ வா, சீக்கிரம் வா, போலாம் வா. இல்ல, இதுக்கு வாய்ப்பே இல்ல. இல்ல, என் கண்ண என்னாலேயே நம்ப முடியல. செங்காட்டுக்குள்ள போனவங்க இது வரைக்கும் உயிரோடு திரும்ப வந்ததா சரித்திரமே இல்ல.
அந்த ராணியை எங்களால எதுவுமே பண்ண முடியலையேன்னு தான் நாங்க உங்ககிட்ட வந்தோம். ஆனா உங்களாலேயே அந்த ராணியை எதுவுமே பண்ண முடியலையே. தமன்னா, இந்த தடவையும் அவ ஜெயிச்சு நம்மள மொக்க பண்ணிட்டா. இல்ல, இது வரைக்கும் என் சரித்திரத்துல நடக்காத ஒண்ண நான் எப்போதும் செய்ய மாட்டேன். நான் தோத்ததா சரித்திரமே கிடையாது. விடமாட்டேன், விடமாட்டேன். நான் அந்த ராணி செய்ய போறதை எதையுமே செய்ய விட மாட்டேன். அதான் நடந்ததெல்லாம் எங்க கண்ணு முன்னாடியே பார்த்தோமே சாமி. என்னமோ செங்காட்டுக்குள்ள போனவங்க யாருமே உயிரோட வந்ததே இல்லைன்னு சொன்னீங்க. ஆ? அவ அந்த காட்டுக்குள்ள போய் அந்த கரண்ட் பூவை எடுத்துக்கிட்டு இதோ குடிலுக்கு போயிட்டு இருக்கா. என்னை அழைத்ததன் காரணம் சொல்லுங்கள் குருவே. அந்த ராணியும் சித்தார்த்தும் செங்காட்டு எல்லையை விட்டு கிளம்பி போயிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க சித்தர் குடிலுக்கு போய் சேரக்கூடாது. அவங்க 2 பேரோட உயிரையும் நீ பறிச்சிடு. அப்படியே சேரேன் குருவே. யோ, எந்த காரணத்து கொண்டும் காரை நிறுத்தாம போய்கினே இரு. சரி ராணி. என்னாச்சியா? ராணி அங்க பாரு. யோ, வாயா போலாம். வா. குருவே, அந்த பொண்ணோட கையில பல சக்திகளை உள்ளடக்கிய தெய்வாம்சமிக்க கறந்த போயிருக்கு. அந்த பூக்கு முன்னால என்னோட சக்தி இல்ல, உங்களோட சக்தியும் வேலை செய்யாது குருவே. அது மட்டும் இல்ல குருவே, அந்த பொண்ணுக்கு முன்னால எந்த துஷ்ட சக்தியும் வேலை செய்யாது. நான் போறேன். தமன்னா, வேலைக்கே ஆகாத மந்திரவாதிக்கு இச்சாதாரியோட ரெக்கமெண்டேஷன் வேற. ஆமா, இவர் பண்ற பில்டப்புக்கு நீ பண்ற பில்டப்பு எவ்வளவோ பரவாயில்ல. என்னால தாங்க முடியல. சாமி சாமி, இந்தாங்க, எத்தனை வந்துட்டேன், குடிங்க. ஈஸ்வரா,
எனக்கு கையெல்லாம் சரியாயிடுச்சு. பாருமா, எந்த நீல நிறமும் கையில இல்ல. இவனுக்கு சரியாயிடுச்சு போல இருக்கு. ஆமா ராணி, எனக்கும் நிறம் காணாம போயிடுச்சு. சித்தார்த், நாங்கெல்லாம் நல்லா இருக்கோம்டா. ஆமா ராணி, இந்நேரம் நீயும் சித்தார்த்தும் இல்லைன்னா எங்க நிலைமை என்ன ஆயிருக்குமோன்னு தெரியல. சித்தி, நீங்கெல்லாம் சொல்ற மாதிரி நான் இதுல எதுவுமே செய்யல. எல்லாமே அந்த ஈசனோட அருள் தான். அப்புறம் சித்தரோட செயலும் தான். நம்ம எல்லாருமே சித்தருக்கு தான் நன்றி சொல்லணும். நன்றி சாமி. ரொம்ப நன்றி ரொம்ப சித்தர் நன்றி சாமி. சாமி. நான் வெறும் சொல்லு மட்டும்தாம்மா. ராணி தான் அவளுடைய உயிரையே பணைய வச்சு உங்க எல்லாரோட உயிரையும் காப்பாத்திருக்கா. இந்த நன்றி எல்லாம் அவளை மட்டும்தான் சேரும். இந்த விஷயத்துல நானும் ஒரு கருவிதான் சாமி. இது எல்லாமே நல்லபடியா நடக்கிறதுக்கும் உயிர் சேதாரம் வராம செஞ்சதுக்கும் அந்த ஈசன் தான் காரணம். அவரோட அருள் இல்லைன்னா நீங்களோ நானோ இவ்ளோ பெரிய விஷயத்த பண்ணிருக்க முடியுமா? அதனால நாம எல்லாரும் அந்த சிவனுக்கு தான் நன்றி சொல்லணும். அம்மா ராணி, நீ ஈசன் தான் காரணம்னு சொன்னாலும் எங்க உயிர் ஊசலாடிக்கிட்டு இருந்த போது நீதானமா தெய்வம் மாதிரி வந்து காப்பாத்தின. தாத்தா, அந்த தெய்வத்தோட அனுகிரகம் இல்லாம எப்படி தாத்தா இதெல்லாம் நடக்கும்? நாங்க பட்ட பாடு கொஞ்சம் நஞ்சம் இல்ல தாத்தா. நாங்க ரொம்ப பயந்துட்டோம். இது எல்லாமே நம்ம கை மீறி போயிடுச்சு, இதுக்கப்புறம் ஒன்னும் ஆகாதுன்னு நாங்க ரொம்ப ரொம்ப பயந்துட்டோம். ஆனா அந்த ஈசனோட அருளாலதான் எல்லாமே நல்லபடியா முடிஞ்சது. அப்படி என்னமா நடந்துச்சு? ராணி, என்னதான் நடந்துச்சு கொஞ்சம் சொல்லு. வேண்டாமே. என் தலையில தேங்காய் உடைச்ச விஷயத்த சொன்னா தாடிகாரன் கண்டிப்பா மெர்சல் ஆயிருவான். இல்ல ராணி, நீ சொல்லிதான் ஆகணும். நீ இல்லைன்னா நாங்க உயிர் பழைச்சிருக்கவே மாட்டோம். இங்க இருந்து கிளம்புனதுக்கு அப்பால என்ன நடந்துச்சுன்னா, ராணி, உன் வயித்துல பாப்பா இருக்கு. அதோட நினைப்பு கொஞ்சமாவது உனக்கு இருக்கா? இப்படி பொறுப்பே இல்லாம நடந்துகிட்டு இருக்க. ஆமா ஆமா, நான் தான் பொறுப்பு இல்லாம பண்ண. நீ என்ன காரியம் பண்ண தெரியுமா? உன்னை காப்பாத்தி கூட்டியாரத்துக்குள்ள எனக்கு உசுறு போய் உசுறு வந்துச்சு. அம்மா ராணி, நீ மட்டும் இல்லைன்னா நாங்க உயிரோடவே இருந்திருக்க முடியாதுமா. இல்ல தாத்தா, இதெல்லாம் செஞ்சது வேணா நானா இருக்கலாம். ஆனா என்ன வழி நடத்தினது சித்தர் சாமி தானே. அவர் இல்லனா இதெல்லாம் சாத்தியமே கிடையாது. ராணி சொல்றது நிஜம்தான். சித்தர் சாமி மட்டும் இல்லனா நாம எல்லாரும் என்ன இருப்போம்னு நினைச்சு கூட பார்க்க முடியல. சித்தார்த், இந்த இடத்துல நீங்களும் இல்ல யாரு வந்திருந்தாலும் நான் இப்படிதான் உதவி செஞ்சிருப்பேன். அந்த ஈச ஏன் மூலமா நல்லது செஞ்சிருக்கான், அவ்வளவுதான். இதுல நானும் ஒண்ணு இல்லவே இல்ல, நாம செஞ்சதுதான் இல்ல. அதுல முக்கியமா நம்ம பரம்பொருள் கிட்ட ஆசீர்வாதம் கிடைச்சதுதான் பெரிய விஷயமே. நீங்க எல்லாருமே நல்லா இருக்கணும். அந்த ஈசன் என்னைக்கும் உங்க கூட இருப்பாருமா. அம்மா ராணி, நீதான் இந்த குடும்பத்தை இப்ப மட்டும் இல்ல எப்பவும் பத்திரமா பாத்துக்கணும். நீ இவங்களை நல்லபடியா பாத்துக்கோமா. அந்த சிவன் உன்னையும் நல்லபடியா பாத்துப்பாரு. சரிங்க சாமி. அப்ப நாங்க கிளம்புறோம். ரொம்ப நன்றிங்க. நாங்க வரோம் சாமி. நாங்க வரோம் சாமி. வாங்க. நாங்க வரோம் சாமி. வா. வாமா, பார்த்து போயிட்டு வாங்க. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. தமன்னா, என்ன தமன்னா இப்படி ஆயிடுச்சு? ஒவ்வொரு தடவையும் நாம ஜெயிக்கிற மாதிரி தான் தோணுது. பில்டப் என்னவோ அந்த மாதிரி தான் இருக்கு. ஆனா கடைசியில அந்த ராணி சைலண்டா நம்ம நினைக்கிறத விட ஒரு படி மேல போய் ஜெயிச்சுக்கிட்டே தான் இருக்கா. போச்சு, எல்லாம் போச்சு தமன்னா. அக்காவை நினைச்சாலே எனக்கு அள்ளு விடுது தமன்னா. என்ன சொல்லுவாங்களோ ஏது சொல்லுவாங்களோன்னு நினைச்சாலே எனக்கு பயமா இருக்கு தமன்னா. மாமா,
நீங்க வேற ஏன் மாமா வெறுப்பேத்திட்டு இருக்கீங்க? கொஞ்ச நேரம் சும்மா இருங்க மாமா. டேய் மனோ, இங்க பாருடா, வளர்மதி எல்லாம் கஷ்டப்பட்டிருக்கா. அப்ப கூட ராணி ஜெயிச்சிட கூடாதுன்னு நினைச்சேன். நீதான் நடந்த சம்பவம் அத்தனைக்கும் சாட்சி. உங்க அம்மா கோவப்பட்டு ஏதாவது சொன்னா கூட கொஞ்சம் எடுத்து சொல்லுடா. அடப்போய, அவங்க தமன்னாவை என்ன பண்ணுவாங்களோ ஏது பண்ணுவாங்களோன்னு நினைச்சாலே பயமா இருக்குடா.